சற்று முன்னதாக இந்த காற்றின் வேகத்தின் காரணமாக இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் ஏவப்படுறதுல இன்னுமே தாமதம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அண்மை தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது திட்டமிட்டபடி இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனையில் அனைத்துமே நிறைவு பெற்று ஏவுவதற்கு ஃபால்கன் 9 ராக்கெட் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். சற்று முன்னதாக அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதே கண்டிஷன் நீடிச்சுது அப்படின்னா தாமதப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ திட்டமிட்டபடியே ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கூடுதல் விவரம்? ஆக்சின் 4 திட்டம் திட்டமிட்டபடி இன்னும் சில நிமிடங்கள் ஏவப்படுவது என தகவல் என்பது உறுதியான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம்னா அந்த பகுதியில் பலத்த காற்று வீசுவதன் காரணமாக இந்த ஆக்சின் 4 திட்டம் திட்டப்பட்டபடி விண்ணில் ஏவப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்தது. ஏன்னா இதுக்கு முன்பாகவே பல்வேறு காரணங்களால 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில 8வது முறையாக இன்று விண்ணில் ஏவப்படும் என கூறப்பட்ட நிலையில அந்த பகுதியில பலத்த காற்று வீசுவதன் காரணமாக திட்டமிட்டபடி இன்று விண்ணில் ஏவப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில வெங்கட், நீங்க தொடர்ந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் வெங்கட். ஆக்சின் 4 திட்டம் திட்டமிட்டபடி இன்னும் சில நிமிடங்கள்ல விண்ணில் ஏவப்பட இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட பார்த்தோம் அந்த பகுதியில பலத்த காற்று வீசுவதன் காரணமாக திட்டமிட்டபடி இன்று விண்ணில் ஏவப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தது. என பல்வேறு காரணங்களால கடந்த 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில 8வது முறையாக விண்ணில் இன்று ஏவப்படும் என கூறப்பட்ட நிலையில அந்த பகுதியில பலத்த காற்று வீசுவதன் காரணமாக திட்டமிட்டபடி இன்று விண்ணில் ஏவப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில ஆக்சின் 4 திட்டம் திட்டமிட்டபடி இன்னும் சில மணி நிமிடங்கள்ல விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து பரிசோதனைகளும் நிறைவு பெற்று ஏவுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஆக்சின் 4 மனித விண்வெளி பயணத்திற்கான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்னும் சில நிமிடங்கள்ல விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இந்திய நேரப்படி மதியம் 12:01 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு, அதாவது நாளை மாலை 4:30 மணி அளவுல சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த விண்கலம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்காமல் விண்வெளி நிலையத்தை விட குறைந்த உயரத்தில் ஒரு சுற்றுப்பாதையில டிராகன் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. 4 வீரர்கள், அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபரும் உள்ளிட்ட 4 வீரர்கள் இதுல பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. பல்வேறு காரணங்களால கடந்த 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட பயணம் தற்பொழுது இன்னும் சில மணி நிமிடங்கள்ல இந்த திட்டமிட்டபடி ஆக்சின் 4 திட்டம் விண்ணில் ஏவப்படும் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.